நான் உங்க ரமேஷ் ப்ரோ. டுடே டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில் கணக்குகள். சரியா? சோ இந்த ரயில் கணக்குகள் எதுலலாம் வரும் அப்படின்னா TNUSRB போலீஸ் எக்ஸாமுக்கு வரும், வேற ரயில்வே எக்ஸாம் அதுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். எல்லாரும் இப்போ போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சைக்காலஜி தானே? சோ சைக்காலஜி 30க்கு 30 எடுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ வீடியோக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகே வாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரயில் கணக்குகள் அதுல நம்ம பார்க்க போறோம். சோ क्वेश्चनக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ரயில் கணக்குல ஒரு ஃபார்முலா தெரியணும். சோ அது என்ன ஃபார்முலா அப்படி தான் பார்க்க போறோம். சோ நல்ல கவனிங்க. என்ன ஃபார்முலா அப்படினா S is equal to D by T. அப்போ S னா என்னது, D னா என்னது, T னா என்னது அப்படி தான் பாக்கீங்க. ரைட்டா? சோ S னா என்னதுன்னா ஸ்பீடு, ரயிலின் வேகம். தமிழ்ல வந்து ரயிலின் வேகம். S னா ஸ்பீடு, ரயிலின் வேகம், வேகம். S னா வேகம், ரயிலின் ஸ்பீடு, ரயிலின் வேகம், ஸ்பீடு. D னா என்னது, நீளம், ரயிலின் நீளம். D னா ரயிலின் நீளம். T னா உங்களுக்கு தெரியும். T னா என்னது, டைம், நேரம். சோ S is equal to, அதாவது வேகம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது, நீளம், ரயிலின் நீளம் பை நேரம். இதான் ஃபார்முலா. S is equal to D by T. சப்போஸ் D கேட்டாங்கன்னா நினைச்சீங்க D is equal to, இங்க என்ன இருக்கு, S இருக்கு அப்படிதானே? சோ D is equal to S. இந்த ஈக்குவலுக்கு அந்த சைடுல வகுத்தல் t ஆ இருக்கிறது, ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது எதா மாறும், பெருக்கல் t ஆ மாறும். சோ S க்கு ஃபார்முலா என்னது, D by T. இதே இது D க்கு ஃபார்முலா கேட்டாங்க என்னது, D is equal to S into T. ஓகே फ्रेंड्स, sometimes T கேட்பாங்க, T is equal to இருக்கு D. சோ இந்த சைடுல இன்று S ன்னு இருக்கு. சோ பெருக்கல் S ஆனது ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது எதா மாறும், வகுத்தல் S ஆ மாறும். சோ S கேட்ட ஃபார்முலா D by T, D கேட்ட ஃபார்முலா is equal to S into T, T கேட்ட ஃபார்முலா D by S. சோ இந்த மூணு ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் வந்து என்ன தெரியணும்னா கிலோமீட்டர் பெர் ஹவர், கிலோமீட்டர் பெர் ஹவர். இத நம்ம மீட்டர் பெர் செகண்ட். ஓகே फ्रेंड्स, கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா நம்ம எதால பெருக்கணும் அப்படினா multiply by 5 by 18. ஓகே फ्रेंड्स, கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா நம்ம எதால பெருக்கணும், 5 by 18 ஆல பெருக்கணும். இதே இது மீட்டர் பெர் செகண்ட நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும் அப்படினா எதால பெருக்கணும், இதோட ரெசிப்ரோக்கல், தலைகீழி. 5 by 18 ரெசிப்ரோக்கல் என்னது, 18 by 5. சோ 18 by 5 ஆல பெருக்கணும். ஓகேயா? சோ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 5 by 18 ஆல பெருக்கணும். இதே மீட்டர் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும்னா எதால பெருக்கணும், 18 by 5 ஆல பெருக்கணும். சோ இனிமேல் क्वेश्चनக்குள்ள போகலாம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் फ्रेंड्स, நான் உங்க ரமேஷ் ப்ரோ. டுடே டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படினா ரயில் கணக்குகள். சரியா? சோ இந்த ரயில் கணக்குகள் எதுலலாம் வரும் அப்படினா TNUSRB போலீஸ் எக்ஸாமுக்கு வரும், வேற ரயில்வே எக்ஸாம் அதுக்கு வரும். ஓகே फ्रेंड्स, சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். எல்லாரும் இப்போ போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சைக்காலஜி தானே? சோ சைக்காலஜி 30க்கு 30 எடுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே फ्रेंड्स, சோ வீடியோக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே फ्रेंड्स, சோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகே வாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரயில் கணக்குகள் அதுல நம்ம பார்க்க போறோம். சோ क्वेश्चनக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ரயில் கணக்குல ஒரு ஃபார்முலா தெரியணும். சோ அது என்ன ஃபார்முலா அப்படி தான் பார்க்க போறோம். சோ நல்ல கவனிங்க. என்ன ஃபார்முலா அப்படினா S is equal to D by T. அப்போ S னா என்னது, D னா என்னது, T னா என்னது அப்படி தான் பாக்கீங்க. ரைட்டா? சோ S னா என்னதுன்னா ஸ்பீடு, ரயிலின் வேகம். தமிழ்ல வந்து ரயிலின் வேகம். S னா ஸ்பீடு, ரயிலின் வேகம், வேகம். S னா வேகம், ரயிலின் ஸ்பீடு, ரயிலின் வேகம், ஸ்பீடு.
டி என்னது நீளம், ரயிலின் நீளம். டினா ரயிலின் நீளம். டீனா உங்களுக்கு தெரியும், டீனா என்னது டைம், நேரம். சோ S is equal to, அதாவது வேகம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது நீளம், ரயிலின் நீளம் பை நேரம். இதான் ஃபார்முலா. S is equal to d by t. சப்போஸ் d கேட்டாங்கன்னு நினைச்சீங்க, d is equal to இங்க என்ன இருக்கு s இருக்கு அப்படிதானே. சோ d is equal to s. இந்த ஈக்குவலுக்கு அந்த சைடுல வகுத்தல் t ஆ இருக்கிறது, ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது எதா மாறும் பெருக்கல் t ஆ மாறும். சோ s க்கு ஃபார்முலா என்னது d by t. இதே இது d க்கு ஃபார்முலா கேட்டாங்க என்னது d is equal to s into t. ஓகே फ्रेंड्स, sometimes t கேட்பாங்க, t is equal to இருக்கு d. சோ இந்த சைடுல இன்று s ன்னு இருக்கு. சோ பெருக்கல் s ஆனது ஈக்குவல் அந்த சைடு போகும்போது என்ன மாறும் வகுத்தல் s ஆ மாறும். சோ s கேட்ட ஃபார்முலா d by t, d கேட்ட ஃபார்முலா is equal to s into t, t கேட்ட ஃபார்முலா d by s. சோ இந்த மூணு ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் வந்து என்ன தெரியணும்னா கிலோமீட்டர் பெர் அவர். கிலோமீட்டர் பெர் அவர் இத நம்ம மீட்டர் பெர் செகண்ட். ஓகே फ्रेंड्स, கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா நம்ம எதால பெருக்கணும் அப்படினா மல்டிப்ளை பை 5 by 18. ஓகே फ्रेंड्स, கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா நம்ம எதால பெருக்கணும் 5 by 18 ஆல பெருக்கணும். இதே இது மீட்டர் பெர் செகண்ட நம்ம கிலோமீட்டர் பெர் அவரா மாத்தணும் அப்படினா எதால பெருக்கணும், இதோட ரெசிப்ரோக்கல் தலைகீழி 5 by 18 ரெசிப்ரோக்கல் என்னது 18 by 5. சோ 18 by 5 ஆல பெருக்கணும். ஓகேயா. சோ கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 5 by 18 ஆல பெருக்கணும். இதே மீட்டர் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் அவரா மாத்தணும்னா எதால பெருக்கணும் 18 by 5 ஆல பெருக்கணும். சோ இனிமேல் क्वेश्चनக்குள்ள போகலாம். பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन? பாஸ் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். முதல் क्वेश्चन என்னது, ஒரு ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று ஒரு மின் கம்பத்தை 9 நொடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் நீளம் என்ன? ஆப்ஷன் கொடுத்தாங்க. A 450 மீட்டர், B 420 மீட்டர், C 445 மீட்டர், D 455 மீட்டர் அப்படி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்னெல்லாம் given data கொடுத்திருக்காங்க அத நம்ம என்ன செய்யணும்னா எடுத்து எழுதணும். எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில். சோ வேகம் அப்படினா என்னது, வேகம்னா s. சோ s கொடுத்திருக்காங்க. சோ s is equal to எவ்வளவு ஸ்பீடு, வேகம் எவ்வளவு 180 கிலோமீட்டர். கிலோமீட்டர் கிலோமீட்டர் எவ்வளவு, எதுக்கு மணிக்கா நிமிடத்துக்கா? மணிக்கு. மணிக்குனா பேர் என்ன போடணும் அவர், இங்கிலீஷ்ல அவர், தமிழ்ல மணி. ஓகேயா. சோ மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. சோ வேகம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 180 கிலோமீட்டர் பெர் அவர். அடுத்து அந்த கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். ஏன் அப்படினா क्वेश्चनல பாருங்க, ஆப்ஷன் பாருங்க, எல்லாம் கொடுத்திருக்காங்க மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் வந்து மீட்டர்ல இருக்கு, ஆனா நமக்கு क्वेश्चनல வேகம் ஸ்பீட் எல்லாம் கொடுத்திருக்காங்க கிலோமீட்டர்ல கொடுத்திருக்காங்க, ஆனா ஆன்சர் மீட்டர். சோ கிலோமீட்டரை நம்ம எதா மாத்தணும் மீட்டரா மாத்தணும். அதாவது கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். சோ क्वेश्चनல ஃபார்முலா பாருங்க, கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா எதால பெருக்கணும் 5 by 18 ஆல பெருக்கணும். சோ இந்த ஆன்சர் 180 நம்ம 5 by 18 ஆல பெருக்கணும்னா கிலோமீட்டர் பெர் அவர் எதா மாறிடும் மீட்டர் பெர் செகண்டா மாறிடும். அதான் எழுதி போட்டுருக்கேன் ஃபார்முலா. கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா எதால பெருக்கணும் 5 by 18 ஆல பெருக்கணும். சோ பெருக்கியாச்சு. இப்போ கவனிங்க, 1 18 18 பாய் 18 150 5 10 50 50 மீட்டர் பெர் செகண்ட். சோ எஸ் ஸ்பீடு வேகம் எடுத்தாச்சு, கண்டு பிடிச்சாச்சு, மீட்டர் பெர் செகண்ட்ல மாத்தியாச்சு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, சென்று ஒரு மின் கம்பத்தை 9 நொடிகளில். சோ 9 நொடினா டைம், நொடினா செகண்ட், வினாடி அப்படிம்பாங்க. சோ டைம் t is equal to எத்தனை நொடி 9 நொடி. நொடினா இங்கிலீஷ்ல செகண்ட்ஸ். சோ 9s, s means seconds, நொடி. சோ டைம் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, கடக்கிறது எனில் ரயிலின் நீளம் கேட்டிருக்காங்க. சோ ரயிலின் நீளம்னா அதை எப்படி சொல்லுவோம் d. சோ d is equal to என்னன்னு கேட்காங்க. இதான் क्वेश्चन.
ரயிலின் நீளம் என்ன? சோ ரயிலின் நீளம்னா அது எந்த லெட்டர்ல குறிப்போம்? ரயிலின் நீளத்தை d னால குறிப்போம். சோ d என்னன்னு கேட்காங்க. சோ d க்கு ஃபார்முலா என்னது? இது s க்கு ஃபார்முலா, இது d க்குள்ள ஃபார்முலா. d னா ரயிலின் நீளம். ஃபார்முலா என்னது? d s t. சோ d க்கு ஃபார்முலா ஸ்பீடு இன்டு டைம். சோ முதல்ல எழுதணும் ஸ்பீடு. s வந்து எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 50 இன்டு டைம். டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 9 செகண்ட்ஸ். 9. சோ இது ரெண்டையும் பெருக்குவோம். 9 5 45. இந்த 0வா அப்படியே போடலாம். சோ 9 பெருக்கல் 50. ஆன்சர் எவ்வளவு? 450. இதுதான் 450 மீட்டர். இதுதான் ரயிலினுடைய நீளம். क्वेश्चन கேட்டா ரயிலின் நீளம் என்னன்னு கேட்டான். ரயிலின் நீளம் எவ்வளவு? 450 மீட்டர். ஆப்ஷன் ஏ பாத்தீங்களா? ஆப்ஷன் ஏ ல தான் இருக்கு, 450 மீட்டர் இருக்கு. இதுதான் ஆன்சர். ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். 160 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது நிற்கும் மனிதனை 8 நொடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் வேகம் என்ன? ஓகேயா? சோ ரயிலினுடைய வேகத்தை கேட்டிருக்காங்க, ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து 70 km/h, 60 km/h, 55 km/h, 72 km/h அப்படி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 160 மீட்டர் நீளமுள்ள ரயில். சோ ரயிலுடைய நீளம் எவ்வளவு? 160 மீட்டர். நீளம் என்னது? d. சோ d னா ரயிலின் நீளம். ரயிலின் நீளம் எவ்வளவு? 160 மீட்டர். சோ ரயிலின் நீளம் d வந்து 160 மீட்டர். நிற்கும் மனிதனை 8 நொடிகளில், நொடினா செகண்ட், டைம். சோ டைம் னா t. சோ t எத்தனை செகண்ட்? 8 செகண்ட்ஸ். என்ன கேட்காங்க? கடக்கிறது எனில் ரயிலின் வேகம். வேகம்னா ஸ்பீடு கேட்காங்க. ஓகேயா फ्रेंड्स? சோ ஸ்பீடு வந்து எவ்வளவு? s. ஸ்பீடு தான் s. அத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு தேவையானது ஸ்பீடு, ரயிலின் வேகம். சோ s க்கு ஃபார்முலா பாருங்க. s d/t. சோ ஃபார்முலா எழுதிக்கலாம். s என்னது? d/t. சோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸ்பீட் ரயிலின் வேகம் மேல இருக்கு d, ரயிலின் நீளம் எவ்வளவு? d 160 மீட்டர் பை டைம் எவ்வளவு? 8 செகண்ட்ஸ் பை 8 செகண்ட். சோ இப்போ கவனிங்க. 1 8 8 28 160. 1 8 8 28 160. சோ ஆன்சர் ஸ்பீடு, ரயிலின் வேகம் ஆன்சர் 20 மீட்டர் per செகண்ட். மீட்டர் per செகண்ட். ஆனா क्वेश्चनல பாருங்க ஆப்ஷன் 20ங்கற ஆப்ஷனே இல்ல. சோ நம்ம கண்டுபிடிச்சது தப்பா? இல்லவே இல்ல. ஏன் அப்படினா ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? கிலோமீட்டர் per hour. கிலோமீட்டர் per hour. கிலோமீட்டர் per hour. கிலோமீட்டர் per hour. சோ ஆப்ஷன் வந்து கிலோமீட்டர் per hourல இருக்கு. ஆனா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எப்படி இருக்கு? மீட்டர் per செகண்ட்ல இருக்கு. சோ நம்ம மீட்டர் per செகண்ட எதா மாத்தணும்? கிலோமீட்டர் per hour மாத்துனாதான் இந்த ஆப்ஷன் உள்ள ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சோ மீட்டர் per செகண்ட கிலோமீட்டர் per hour மாத்தணும்னா ஃபார்முலா பாருங்க. மீட்டர் per செகண்ட கிலோமீட்டர் per hour மாத்தணும்னா நமக்கு ஃபார்முலா என்னது? 18/5 ஆல பெருக்கணும். ரைட்டா? மீட்டர் per செகண்ட கிலோமீட்டர் per hour மாத்தணும்னா எதால பெருக்கணும்? 18/5 ஆல பெருக்கணும். சோ s நமக்கு என்ன இருக்கு? 20. இத நம்ம 18/5 ஆல பெருக்கணும்னா மீட்டர் per செகண்ட் எதா மாறிடும்? கிலோமீட்டர் per hour மாறிடும். ஓகேயா? சோ 4 5 4 5 20. சோ s speed of the train, ரயிலின் வேகம் is equal to 4 பெருக்கல் 18. சோ 4 18 பெருக்கினா எவ்வளவு ஆன்சர்? 72. ஆன்சர் கிலோமீட்டர் per hour. சோ மறந்துடாதீங்க, ஆப்ஷன்ல கிலோமீட்டர் per hour இருக்கு. சோ நம்ம கண்டுபிடிச்சது மீட்டர் per செகண்ட். சோ மீட்டர் per செகண்ட கிலோமீட்டர் per hour மாத்தணும். மாத்துனாதான் ஆப்ஷன் உள்ள ஆன்சர் கிடைக்கும். சோ கிலோமீட்டர் per hour மாத்தணும்னா நம்ம எதால பெருக்கணும்? 18/5 ஆல பெருக்கணும். பெருக்கணும்னா மீட்டர் per செகண்ட் கிலோமீட்டர் per hour மாறிடும். சோ ஆன்சர் எவ்வளவு? 72 கிலோமீட்டர் per hour. ஆப்ஷன் ஏ 70 கிலோமீட்டர் per hour இல்ல, 60 இல்ல, 55 இல்ல. ஆப்ஷன் டி எவ்வளவு? 72 கிலோமீட்டர் per hour. சோ அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி.
ஓகே फ्रेंड्स, இந்த क्वेश्चन புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन फ्रेंड्स, நம்ம மூணாவது क्वेश्चन பார்க்கலாம். 360 மீட்டர் நீளமுள்ள ரயில் ஒரு கம்பத்தை 36 நொடிகளில் கடக்கிறது எனில் 600 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சோ क्वेश्चनல ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க 360 மீட்டர் நீளமுள்ள ரயில். சோ ரயிலின் நீளம் ரயிலின் நீளம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 360 மீட்டர். ஓகே, ஒரு கம்பத்தை 36 நொடிகளில் கடக்கிறது. நொடினா என்னது? கம்பத்தை கடக்கும் நேரம். எதை கடக்கும் நேரம்? கம்பத்தை கடக்கும் நேரம். கம்பத்தை கடக்கும் நேரம் எவ்வளவு நொடி? 36 நொடி. நொடினா என்னது? செகண்ட். நொடினா செகண்ட்ஸ். அடுத்தது 600 மீட்டர் நீளம் உள்ள நடைமேடையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, சோ ரயிலின் நீளம் தெரியும், கம்பத்தை கடக்கும் நேரம் 36 செகண்ட் தெரியும். ஆனா ரயிலின் வேகம் கொடுக்கல பாருங்க, ஸ்பீடு கொடுக்கல பாருங்க. ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ரயிலின் வேகம் ஸ்பீடுனா s. s க்கு ஃபார்முலா பாருங்க, s d/t. d னா ரயிலின் நீளம் by t னா நேரம். So formula S is equal to formula என்னது? ரயிலின் நீளம் by நேரம். by என்னது? நேரம். அடுத்தது by நேரம். So S is equal to speed of the train. ரயிலின் வேகம் is equal to ரயிலின் நீளம். ரயிலின் நீளம் எவ்வளவு? 360 மீட்டர். 360 மீட்டர் by நேரம். நேரம் எவ்வளவு? 36 செகண்ட்ஸ். ஒரு 36 36 செகண்ட்ஸ். எஸ் கொடுக்கோங்க. ஒரு 36 10 36 360. சோ ஆன்சர் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின், ரயிலின் வேகம் எவ்வளவு? 10 மீட்டர் per செகண்ட். 10 மீட்டர் per செகண்ட். சோ இது வந்து ரயிலின் வேகம், ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். ஆனா நமக்கு क्वेश्चनல அது கேட்கல. क्वेश्चन என்ன இருக்கா? எனில் 600 மீட்டர் நீளம் உள்ள நடைமேடையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? டைம் கேட்கலாம். ஏற்கனவே டைம் 36 செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, வேற என்ன டைம் அப்படி பாத்தீங்களா? சோ ஒண்ணுமே கிடையாது फ्रेंड्स. அதாவது ஒரு நடைமேடை, அதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு கம்பம், போஸ்ட் இருக்கு. இந்த போஸ்டை கடக்கக்கூடிய நேரம் தான் 36 செகண்ட்ஸ். சோ அது கொடுத்துட்டாங்க. நமக்கு சொல்ற கேட்கக்கூடிய டைம் வந்து இந்த கம்பத்தை கடக்கும் நேரம் இல்ல, அது கொடுத்துட்டாங்க. இந்த நடைமேடையை ஃபுல்லாத்தை கடக்கக்கூடிய நேரம் தான் வச்சிருக்காங்க, கேட்காங்க. சோ அதுக்கு என்ன செய்யணும்? நேரம் என்னது? t ஃபார்முலா பாருங்க, t is equal to d/s. சோ is equal to t is equal to d னா என்னது? d னா நீளம். சோ நீளம்னா என்னது? ரயிலின் நீளம் நினைப்பீங்க, ரைட்டா? இங்க பாருங்க, ரயிலுடைய நீளம் 360 மீட்டர். நடைமேடை, இந்த நடைமேடையுடைய நீளம் எவ்வளவு? 600 மீட்டர். சோ d னா என்னது? நீளம். சோ ரயிலின் நீளமும் எடுக்கணும், நடைமேடையுடைய நீளமும் எடுக்கணும். ரெண்டு சேர்ந்து தான் அந்த நீளத்துல வரும். புரியுதா फ्रेंड्स? சோ d னா நீளம். சோ நீளம்னா ரயிலின் நீளம் கொடுத்திருந்தாங்கன்னா அதை மட்டும் எடுத்தா போதும். ஆனால் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரயிலின் நீளமும் கொடுத்திருக்காங்க, நடைமேடையுடைய நீளமும் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு நீளம்ங்கிறது என்னது? ரயிலின் நீளம் கூட்டல் நடைமேடையின் நீளம். சோ இந்த ரெண்டு நீளத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு dங்கிற மொத்த நீளம் கிடைக்கும். சோ dங்கிறது மொத்த நீளம். சோ மொத்த நீளம்னா ரயிலின் நீளத்தையும் அந்த நடைமேடை நீளத்தையும் கூட்டணும். சோ ரயிலுடைய நீளம் எவ்வளவு? 360 மீட்டர். நடைமேடையுடைய நீளம் எவ்வளவு? 600 மீட்டர். சோ இந்த ரெண்டு நீளத்தையும் கூட்டிடணும். 360 மீட்டர் பிளஸ் 600 மீட்டர் ரெண்டையும் கூட்டினாதான் நமக்கு d மொத்த நீளம். by என்ன இருக்கு? s. s என்னது? ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின், ரயிலின் வேகம். சோ ரயிலின் வேகம் s எவ்வளவு வச்சிருக்கோம்? 10 மீட்டர் per செகண்ட். சோ 10 மீட்டர் per செகண்ட் 10. சோ t is equal to 360 600 கூட்டினா எவ்வளவு? 960 by எவ்வளவு இருக்கு? 10. ரைட்டா? 10 0 0 ஆயிரும், கேன்சல். சோ t is equal to 96 வினாடி, செகண்டா அல்லது அவரான்னு பார்க்கணும், அப்படிதானே? இப்போ கவனிங்க, இது எப்படி இருக்கு? ஸ்பீடுங்கிறது மீட்டர் per செகண்ட் தான் இருக்கு.
நீளம் நீளம் கொடுத்துருக்காங்க மீட்டர் 360 மீட்டர் 600 மீட்டர் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம்ங்கிறது மீட்டர் பெர் செகண்ட், அதாவது செகண்ட்ஸ். டைம்ங்கிறது அவர்ல கொடுக்கல, செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரயில் வந்து 600 மீட்டர் நீளம் உள்ள இந்த நடைமுறையை கடக்க எவ்வளவு செகண்ட் ஆகும்? 96 வினாடிகள் அல்லது 96 நொடிகள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபோர்த் क्वेश्चन பார்க்கலாம். ஒருவர் ரயில் செல்லும் அதே திசையில் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். 500 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் இந்த நபரை கடக்க எத்தனை நொடிகள் ஆகும்? சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? திசைங்கிற வார்த்தை வந்திருக்கு. சோ திசைங்கிற வார்த்தை क्वेश्चनல வந்துச்சுனா, ரயில் கணக்க பொறுத்தவரை திசைங்கிற வார்த்தை क्वेश्चनல வந்துச்சுனா ஒரே திசையில் அப்படின்னு இருக்கா, எதிரெதிர் திசையில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும், முக்கியம். சரியா? சோ ஒரே திசையில் அப்படினா ரயிலின் வேகத்தையும் அந்த மனுஷால் வேகத்தையும் நீங்க கழிக்கணும். புரியுதா? சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரே திசை அப்படினா ரெண்டு பேர் வேகத்தையும், ரயிலின் வேகத்தையும் மனுஷால் வேகத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். ஓகேயா? இதே இது எதிரெதிர் திசை. ஓகேயா फ्रेंड्स? எதிரெதிர் திசை அப்படின்னு வந்து क्वेश्चन இருந்ததா, ரயிலின் வேகத்தையும் மனுஷால் வேகத்தையும் பிளஸ் பண்ணணும். அதுதான் நம்ம மொத்த ஸ்பீடா எடுக்கணும், s ன்னு எடுக்கணும். ஓகே फ्रेंड्स, முக்கியமான குறிப்பு. சோ இந்த क्वेश्चनல திசைங்கிற வார்த்தை வந்திருக்கு. அத நம்ம என்ன செக் பண்ண போறோம்? ஒரே திசையா எதிரெதிர் திசையான்னு பார்க்க போறோம். சோ क्वेश्चனை ரீட் பண்ணலாம். ஒருவர் ரயில் செல்லும் அதே திசையில், அதே திசைனா மீனிங் என்னது? ஒரே திசைன்னு அர்த்தம். சோ ஒரே திசையா இருந்தா இரண்டு பேர் வேகம், ரயிலின் வேகம் மனுஷால் வேகத்தை என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சுதான் நம்ம s வந்து என்ன செய்யணும்? ஸ்பீடு வந்து நம்ம எழுதணும். ஓகேயா? சோ ஒருவர் ரயில் செல்லும் அதே திசையில் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். சோ நமக்கு ஸ்பீடு. சோ ஸ்பீடுங்கும் போது 4 கிலோமீட்டர் வேகம்ங்கிறது மனுஷாலுடைய வேகம், மனிதனுடைய வேகம். 500 மீட்டர் நீளமுள்ள ரயில். சோ ரயில் 500 மீட்டர் நீளமுள்ள ரயில். அப்ப மீனிங் என்னது? ரயிலுடைய நீளம். நீளம்னா d தானே? சோ ரயிலுடைய நீளம் எவ்வளவு மீட்டர்? 500 மீட்டர். ஓகே. மணிக்கு அந்த ரயிலானது மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றார். சோ அந்த ஒருவருடைய, அதாவது மனுஷாலுடைய ஸ்பீடு வந்து எவ்வளவு கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர். மனுஷாலுடைய ஸ்பீடு வந்து எவ்வளவு கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர். ரயிலுடைய ஸ்பீடு எவ்வளவு கிலோமீட்டர்? 64 கிலோமீட்டர். क्वेश्चन என்ன இருக்கு? அதே திசையில், அதாவது ஒரே திசை. சோ ஒரே திசைனா வேகத்தை என்ன கழிக்கணும். சோ மனுஷாலுடைய வேகம் வந்து 4, ரயிலுடைய வேகம் 64. கழிங்க. 64 இருந்து 4 கழிச்சா எவ்வளவு? 60 கிலோமீட்டர் பெர் மணிக்கு. மணிக்குனா நம்ம என்ன பண்ணணும்? பெர் அவர். சோ ஸ்பீடு வந்து எவ்வளவு? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஒரே திசைன்னு சொல்லி வந்ததனால, கீவேர்ட்ஸ் வந்ததனால 2 கிலோமீட்டர் வேகத்தை, ரெண்டு வேகத்தையும் கழிச்சு எழுதுனது தான் s. சோ s இஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பெர் அவர். நமக்கு क्वेश्चनல கிலோமீட்டர் பெர் அவரா இருந்தா எதா மாத்தணும்? மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். சோ கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா எதால பெருக்கணும்? 5/18 ஆல பெருக்கணும். சோ இந்த 60 நான் 5/18 ஆல பெருக்கும் போது கிலோமீட்டர் பெர் அவர் எதா மாறிடும்? மீட்டர் பெர் செகண்டா மாறிடும். சோ இப்போ ரெண்டு நாள் இங்கே கேன்சல் பண்ணலாம். 3 6 18 0.6 60. ஆன்சர் s இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 0.5 50 பை என்ன இருக்கு? 3 மீட்டர் பெர் செகண்ட். சோ ஸ்பீடு வந்து கண்டு பிடிச்சாச்சு. ரயிலுடைய நீளம் அதுவும் நமக்கு தெரியும், ஸ்பீடும் தெரியும். என்ன கேக்குறாங்க? அந்த ரயில் அந்த மனுஷால கடக்க எத்தனை நொடிகள் ஆகும்? நொடினா என்னது? டைம். சோ டைம் கேட்பாங்க, t. சோ டைமுக்கு ஃபார்முலா பாருங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் d by ரயிலின் வேகம் s. சோ d by s. சோ t is equal to d ரயிலின் நீளம் எவ்வளவு? 500 மீட்டர் by s ரயிலின் வேகம் எவ்வளவு? 50/3 மீட்டர் per செகண்ட். 50/3 மீட்டர் per செகண்ட். ஓர் 50 50
10 50 500. இந்த மீட்டர் ஆயிரும் கேன்சல். சோ ஆன்சர் மேல எவ்வளவு இருக்கு 10. சோ t is equal to எவ்வளவு இருக்கு 10. ஒரு பைக்கு கீழ இருந்தா அந்த நம்பர் கீழ இருக்கும், அதுக்கும் கீழ நம்பர் இருந்தா அந்த கீழ நம்பர் எங்க போயிரும் மேல பெருக்கலா போயிரும். அதாவது பைக்கு கீழ ஒரு பின்னம் இருந்தால் அந்த பின்னம் மேல போகும்போது தலைகீழியா மாறும். சோ 50/3 எதா மாறும் 3/50 போகும். சோ அந்த கீழ உள்ள 3 எங்க போயிரும் மேல போயிரும், அதே கீழ உள்ள s மேல போயிரும். சோ ஆன்சர் t is equal to 0.3 30 s னா செகண்ட்ஸ். சோ அந்த ரயில் அந்த மனுஷால எவ்வளவு செகண்ட்ல கடந்து போகும் 30 செகண்ட்ல கடந்து போகும். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அஞ்சாவது क्वेश्चन பார்க்கலாம். 165 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ரயிலுக்கு எதிர் திசையில் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி வரும் ஒருவரை ரயில் கடக்க ஆகும் நேரம் என்ன? என்ன கொடுத்திருக்காங்க? எதிர் திசையா ஒரே திசையான்னு பார்க்கணும். என்ன கொடுத்திருக்காங்க? எதிர் திசையை கொடுத்திருக்காங்க. சோ ஸ்பீடு வந்து எப்படி எடுக்கணும்? எதிர் திசையா இருந்தா மனிதனுடைய வேகத்தையும் ரயிலுடைய வேகத்தையும் கூட்டி எழுதணும். அதுதான் s. ரைட்டா? சோ s is equal to ரயிலுடைய வேகம் எவ்வளவு 60 கிலோமீட்டர் per hour பிளஸ் மனுஷனுடைய ஸ்பீடு பார்க்கலாம். மனுஷனுடைய ஸ்பீடு எவ்வளவு வேகம் 6 கிலோமீட்டர். சோ ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளவு 66 கிலோமீட்டர் per hour. எதுக்கு ஆட் பண்ணிருக்கோம்? எதிர் திசை அப்படிங்கிற கீவேர்ட் வந்திருக்கு. எதிர் திசையின் கீவேர்ட் வந்தா மனிதனின் வேகத்தையும் ரயிலின் வேகத்தையும் கூட்டி எழுதுறது தான் s. சோ கூட்டி s கண்டுபிடிச்சாச்சு. சோ s is equal to 66 கிலோமீட்டர் per hour. சோ கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்டா மாத்தணும்னா எதால பெருக்கணும்? 5/18 ஆல பெருக்கணும். சோ இந்த ஆன்சரை நம்ம 5/18 ஆல பெருக்கும் போது கிலோமீட்டர் per hour எதா மாறும்? மீட்டர் per செகண்டா மாறும். சோ 3 6 18 11 6 66. சோ s equal to 5 11 55 பைக்கு கீழ இருக்கு 3 மீட்டர் per செகண்ட். சோ s வந்து நமக்கு தெரியும். அடுத்து கொடுத்திருக்காங்க 165 மீட்டர் நீளமுள்ள ரயில். சோ ரயிலுடைய நீளம், ரயிலுடைய நீளத்தை எப்படி கொடுப்போம்? d is equal to எவ்வளவு மீட்டர்? 165 மீட்டர். என்ன கேக்குறாங்க? அந்த ரயிலானது ஓடி வரும் ஒருவரை ரயில் கடக்க ஆகும் நேரம், நேரம்னா என்னது? டைம் கேட்டாங்க. சோ t கேட்டாங்க. சோ t க்கு ஃபார்முலா என்னது? t is equal to d/s. சோ d/s. சோ t is equal to d. d எவ்வளவு? 165 by s. s வந்து எவ்வளவு? 55/3. 55/3. சோ t is equal to 100 பைக்கு கீழ இருக்கு பின்னம் இருக்கு. சோ பைக்கு கீழ பின்னம் இருந்தா என்ன செய்யணும்? மேல உள்ள நம்பர் அப்படியே வெச்சுக்கோங்க 165. இந்த பைக்கு கீழ உள்ள பின்னம் மேலே போகும்போது தலைகீழியா மாறும். 55/3 தலைகீழியா எடுத்தா வரும் 3/55. ரைட்டா? சோ 55/3 மேல போகும்போது 3/55 போகும். வகுத்தல் எதா மாறிடும்? பெருக்கலா மாறிடும். சோ அடுத்த கேன்சல் பண்ணுவோமா? 4 5 5 4 5 5. இங்க எத்தனை 5 இருக்கு? 3 5 15 மீதி 1 3 5 15. அடுத்து 1 11 11 3 11 33. சோ t is equal to இங்க 3 பெருக்கல் இங்க 3 3 எவ்வளவு? 9 செகண்ட். சோ t is equal to 9 செகண்ட். அப்படிங்கிற டைம்ல அந்த நம்ம வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். சோ இந்த ரயில் கணக்குகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். போலீஸ் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துலயும் இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா வரும். சோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ ஹோம்வொர்க் போட போறேன். அந்த ஹோம்வொர்க்கை நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ ஹோம்வொர்க் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஹோம்வொர்க் பாருங்க. 300 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயிலானது மின்கம்பத்தை கடக்கும் நேரம் எவ்வளவு? 10 செகண்ட், 12 செகண்ட், 15 செகண்ட், 14 செகண்ட். சோ உங்க இந்த क्वेश्चनக்குள்ள ஆன்சரை நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது கரெக்ட்டா இல்ல தப்பான்னு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ் ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை பை.